சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரொம்ப ஷாக் ஆகாதம்மா. அப்புறம் இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல விச ஊசி போட்டது நீதான்னு போலீஸ்க்கு பக்காவா தெரிய வரும். காலத்துக்கும் நீ ஜெயில தான் கிடக்கணும். டேய், ஒருத்தர் விடாம எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. போட்டு தள்ளுங்கடா. ஏய் அனோ, ஏய் 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 வேண்டாம் தம்பி, விட்டு தம்பி, விட்டு சொன்னா. ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க என்னாச்சு? ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ குத்திட்டாளா? ஏய் படுபாவி படுபாவி, ஏன்டா என் புருஷனை மூக்குல குத்துற? நீ நல்லா இருப்பியா? அவனதான் அடிக்க போனா. அவன் அடிக்க போறியா? அப்புறம் ஏன்டா என் புருஷனை மூக்குல குத்துன? ஏய் பையலே, கருவா பையலே. ஐயோ என்னங்க ரத்தம் கட்டிக்கிச்சே. ஐயோ கொல்லாம் விட மாட்டா. கத்தாதீங்க சொல்லிட்டு ஹசனே, என்ன பண்ண போட்டு டேய் சொல்றதே. டேய் இல்லையா? அவுத்துங்க. டேய் டேய் ஒண்ணுல வண்டி ஓடுச்சு. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஹலோ, இடையில உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஹலோ, வீட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணும் இல்லல? கையில் இங்க யாருக்கும் எதுவுமே ஆகல. ஆனா நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண. விஷ ஊசி போட்டு அந்த பஷீரை கொன்னுட்டியே. நான் அந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போடல. என்ன கையில் சொல்ற? ஏன் என் கண்ணு முன்னாடி தான் இன்ஜெக்ஷன் போட்ட? உங்களோட பேசிட்டு இருக்கும் போது இடையில வீடியோ கால் கட்டாச்சுல்ல, அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா, அந்த விஷ ஊசிய போடல, அதுக்கு பதிலா வேற இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷனால அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சுப்போ கையால், புத்திசாலித்தனமா யோசிச்சு எல்லாரையுமே காப்பாத்திட்ட. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஓகே, நான் வச்சிடுறேன். மாப்பிள்ள, கையில் என்ன சொல்றா? ஆண்டி, இவனுங்க கொடுத்த ஊசியை கையால் பஷீருக்கு போடலையா? அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஐயோ போச்சே, இவளுங்க எல்லாரும் இப்ப தப்பிச்சிட்டாளுங்களே. ஏய், ஆய மூடு.
அடுத்த ஆப்பு நமக்கு தான். என்னங்க சொல்றீங்க? என்ன நொன்ன சொல்றீங்க? இவனுங்களை விசாரிச்சா கௌதம் மூலமா கையல் கிட்ட நம்ம தானே மாட்டிக்குவோம். ஐயோ ஆமாங்க, போலீஸை விட மோசமானவ அவ. பேசியே நம்மள கொன்னுடுவாங்க. ஐயோ Good. Everything looks good. Thank you. Thank you so much. You're welcome, sir. கயல், ஒர்க் மேல உனக்கு இருக்கிற டெடிகேஷனையும் பேஷண்ட்டை டேக் கேர் பண்ற விதத்தையும் பார்க்கும்போது இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு எனக்கே சர்ப்ரைஸா இருக்குமா. உன்னால பொண்ணுங்க மேல தனி ரெஸ்பெக்டே வருது. சார், நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணலன்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மமா. தேவைக்கு பழகுற இந்த சொசைட்டில உன் குடும்பம் எந்த மாதிரி ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் உயிரை காப்பாத்த அவங்க உயிரை பணையம் வச்சிருக்க. இந்த தியாகத்துக்கு கைமாறா நான் எது கொடுத்தாலும் ஈடாகாதுமா. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி இருப்போமோ அப்படிதான் மத்தவங்களும் நம்ம கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச புண்ணியம் தான் இப்போ ஏன் ரூபத்துல உங்களை காப்பாத்திருக்கு. நல்லா பேசுறம்மா. ஏன் ஞாபகமா உனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு தோணுது? என்ன வேணும்னு கேளு. கயல், கேளுமா. எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும் சார். நான் மனசோட தேவையை சொல்றேன் சார். அன்பை பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்க கிட்ட நாம அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அன்பு மட்டும் இருந்தா போதும். பணம், பேர், புகழ், பதவி மீதி எல்லாத்தையுமே சம்பாதிச்சிடலாம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உங்க மகள்னு சொன்னீங்க. உங்களுக்கும் எங்க அப்பா வயசு தான் இருக்கும். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா? ஐ ஃபீல் பெட்டர்மா. என் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற என் மகளே இந்தியாவுக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ என்னை கவனிச்சுக்கிட்ட.